வணக்கம் மக்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு லாங் ரைடு கிளம்பியாச்சு. காட்பாடிக்கு போயிருந்தோம், ஒரு ரைடு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ கிளம்பி இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம மைசூரை தாண்டி கொஞ்சம் தூரம் போகணும். டோட்டல் கூகுளில் வந்துட்டு 640 கிலோமீட்டர் காட்டுது. அந்தாண்ட ஒரு 700 கிலோமீட்டர்கிட்ட வந்துடும். நம்ம நண்பரும் எப்பயும் போல் நாங்கள் 2 பேர் தான் கிளம்பிட்டோம். மைசூரை தாண்டி சிவமோகான்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அங்கே நம்ம ஃப்ரெண்டு சாந்தகுமார் அவருடைய மகனுடைய கல்யாணம், அதுக்காக போயிட்டுருக்குறோம். இப்போ மணி சீக்கிரமாக கிளம்பணும்னு பார்த்தாச்சு. இப்போ மணியை பார்த்தாச்சுன்னா 2:45 ஆகிப்போச்சு. 1 மணிக்கு தான் கிளம்பணும்னு பார்த்தோம், 2:45 ஆயிடுச்சு. எப்பயும் போல் நம்ம வண்டி தான் காட்பாடிக்கு போயிருந்தோம்ல, அதே ஜெட்டார் 125 அதே வண்டியில் தான் போக போகிறோம். ராய் ஜெட்டார் 125 வண்டி தான் போக போகிறோம். இப்போ நம்ம செல்லூர் ஐயனார் கோவிலேருந்து கிளம்புறோம். இருட்டாக இருக்குது. போகும்போது பகலில் போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். போகலாம், போகும்போது சொல்லிட்டு போகிறேன். பை. பெங்களூர் பைபாஸில் வந்து நின்னாச்சு. இப்போ மதுரையிலேருந்து கிளம்பி வந்து பறவை சமயநல்லூரை தாண்டி பெங்களூர் பைபாஸ் இது. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். போர்டு அங்கே இருக்குது. இருட்டாக இருக்கிறதுனால ஒன்றும் தெரில. இதுதான் பெங்களூர் பைபாஸு. பெங்களூர், கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு போகிறது பூரா அதே தான். மதுரையிலேருந்து போகிறது பூரா அதுதான். இது வந்து நம்ம கருப்புசாமி கோவில். போகிற வண்டி மேக்ஸிமம் இங்கே நின்று சாமி கும்பிட்டு தான் போவோம். நாங்களும் இங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து அப்படியே கிளம்புவோம். வெளிச்சம் வரவும் வீடியோ கண்டினியூ பண்ணுறது. ஒரே இருட்டாக இருக்குது, ஒன்றும் தெரில. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். பைபாஸ் வந்து பெங்களூர் பைபாஸு ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. மக்களை முடிஞ்சிருச்சு. 3-4 மணிக்கு நைட்டு விடிய காலையில் ஆரம்பித்தோம். இப்போ மணி வந்து 6 மணி ஆகுது. 6 மணி. கரூரை தாண்டி போயிட்டோம். 150 கிலோமீட்டர் ஓகே ஆச்சு. கரூரை தாண்டி போயிட்டு இருக்கிறோம். மக்களை இன்னும் 500 கிலோமீட்டர் போகணும். சாயந்தரம் 1000 நினைக்கிறேன். ஸ்பீடு வந்து 70 தான் போயிட்டு இருக்கேன். 70, 75 இந்த மாதிரி தான் போகுது. மேப்பில் பார்த்தாச்சுன்னா 515 கிலோமீட்டர் காட்டுது. சாயந்தரம் 5:23 போய் சேரும்னு காட்டுது. 70, 75 தான் போயிட்டு இருக்கிறேன். அங்கங்கே 50 கிலோமீட்டர் வரும். கொஞ்சம் பார்ப்போம். இன்ஜினியரிங் காலேஜ் போன வட்டம் மைசூர் போகும்போது கூகுள் எங்கிட்ட சுத்த விட்டுச்சு. இந்த வட்டம் அந்த மாதிரி சுத்த விடாமல் போகணும், நல்லாயிருக்கும். இந்த டயத்துக்கு போய் சேர்ந்துடும். வெள்ளக்கோயில் அப்படின்ற ஊர் வந்து வெள்ளக்கோயில். காங்கேயம் ஊர். காங்கேயத்தில் வந்து போயிட்டு இருக்கோம். இங்கே மலை மேலே ஒரு கோயில் இருக்குது. திருப்பம் முருகன் கோயிலாம் மலை மேலே இருக்குது. முருகன் கோயில் கோயிலை பார்க்கவே வருது. போன வட்டம் இதே ரூட்டில் தான் வந்தேன். 7-8 மாதத்துக்கு முன்னாடி வந்து மைசூருக்கு போகும்போது இதே ரூட்டில் தான் வந்தாச்சு. ஒவ்வொரு இடத்த பார்க்கும்போது ஞாபகம் வருது. இந்த ரூட்டில் வந்தால் இந்த கோயிலை பார்க்கும்போது ஞாபகம். மக்களே கரெக்டாக 200 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கிறோம். சைடு ரோடை பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ஆஃப் டெம்பர் ஏறுது, அப்படியே இறங்குது, ஏறுது. பார்த்தீங்களா, ஏறி அப்படியே இறங்கு. ஈரோடு சைடு பூரா ரோடு பிடிச்சா இருக்குங்க. இறங்கிட்டா அந்த அப்படியே ஏறுது பாருங்க. மேலே இப்போ இப்படியே ஏறுது. சூரியன் எந்திரிச்சு மேலே வந்துட்டு சூரியன் இங்கே 7 போகுது. சூரியன் மேலே ஏறிச்சாரு, அப்படியே இறங்குது ரோடு, இப்படியே ஏறுது. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நான் மட்டும்தான் அங்கே போகிறேன். நிறையாவது வரேன். ஏன்னா அங்கே பாவம் போன மாதமெல்லாம் நிறைய வரவா இருந்தது. பாதி பேருக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. வர முடியாது. தமிழ்நாட்டிலேருந்து நான் ஒரு ஆள் தான் போயிட்டு, நம்ம ஒரு ஆளாவது போவோம். அதான் நினைப்பான், இன்னும் நினைக்க மாட்டான். அடுத்து நவம்பர் மாதம் பொண்ணு கல்யாணம் இருக்குது. இப்போ பையனுடைய கல்யாணம் நவம்பர் மாதம். அந்த டைத்தில் எல்லோரும் வரணும் அப்படின்ட்டாங்க. ரோடு புதுசாக போட்டுப்பாங்க. தெரியுது தெரியுதுல ரோடு. எங்கே வந்து ஃப்ளாட் போட்டு வச்சுருக்காங்க.
ஏமே வந்து குடியேறிய பாட்டுக்குள்ள வந்து போட்டு வச்சுருக்காங்க புலாட்டை. சத்தியமங்கலம் வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு பண்ணாரியம்மன் ஒரு 15 கிலோமீட்ரு. சத்தியமங்கலம் ஊர். காலையில் 8:30. எவ்வளோ பரபரப்பாக இருக்குது பாருங்க. இன்னும் கடையெல்லாம் பாதி கடை திறக்கவே இல்லை. எதுக்க மலைகள் தெரியுதா, கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரியல. அப்படியே மேகமாக இருக்குது. மேகம் மூட்டமாக இருக்குல்ல, புகை மாதிரி அடிச்சிருக்கு. அதுதான் சத்தியமங்கலம் காடு. எதுக்க தெரியுது எல்லாரும் பண்ணி இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வந்து 6 மணி நேரம் ஆச்சு. கிளம்பி 3, 4, 5, 6, 7, 8 5.5 மணி நேரம் ஆகுது. 5.5 மணி நேரத்தில் 272 கிலோமீட்டர் வந்திருக்கு மக்கள். தெரியுதுங்களா, மீட்டரில் 272 கிலோமீட்டர். பண்ணாரி அம்மன் கோயில்கிட்ட போய் ஆன் பண்ணுறேன். மலை அடிவாரம் தான் இது பூராமே. இன்னும் பண்ணாரி அம்மன் கோயில் வரலை. ஆனால் இது எல்லாமே மலையோட அடிவாரம் தான். இங்கிட்டும் வந்துட்டு மிருகங்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்படியே இறங்கி ஓரமாக வந்து இந்த 2 பக்கமும் சுத்தம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இங்கிட்டும். இது எதுக்காக சுத்தம் பண்ணியிருக்காங்கனாக்க மிருகங்கள் வந்தால் அங்கேயே நின்றுது தூரமாக. அப்போ மக்கள் தெரிஞ்சிடும், மிருகம் போயிடுவாங்க. இது வரைக்கும் செடி கொடியாக இருந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு வந்து ஜம்ப் ஆகிடும். அதுக்காகத்தான் வந்து 2 பக்கமும் ஒரு 10 மீட்டருக்கு வந்து கிளியர் பண்ணி வச்சுருக்குறாங்க. எதுக்கு தெரியுது பாருங்க, மலை அம்மன் கோயில் வந்தாச்சு மக்களே. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 2 மாதம் இருக்குமா. இதான் கேட்டால் அந்த பக்கம் இருக்கா மெயின் கேட்டு. இதில் தான் போனோமா அன்னைக்கு. உள்ளேலாம் போகல மக்களே. வெளியே நின்று சாமியை கும்பிட்டுட்டு டைம் ஓவர் ஆகி போச்சு. அப்படியே கிளம்புவோம். முட்டியல் வெளியவே இருக்குது. இதுதான் மக்களே பண்ணாரி அம்மன் கோயில். சாமியை கும்பிட்டாச்சு. இந்த இடத்துல கோபுரத்தை பார்க்கவும் நின்னாச்சு. லாரி பூரா வரிசையாக நிற்கிது பாரு. எல்லாம் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்புவாங்க. செக் போஸ்ட்டு இதுக்கு உள்ள ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ஆகிப்போச்சுக்க. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு முடிஞ்சிச்சு. அது அவ்வளோதான். இப்படியே நம்ம போக வேண்டியதுதான். இந்த மலை இப்படியே கடந்து அந்த பக்கம் போகணும். 27 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. வெல்கம் டு சத்தியமங்கலம் டைகர்ஸ் ரிசர்வ். போன ஓட்டம் நீ வரும்போது தான் யானையை பார்த்தோம். ஆமாம், பந்தியாக வந்துச்சு. வரும்போது ரிட்டர்ன் வரும்போது யானை எங்க முட்டு காணோம் அப்படின்னு கேட்டீங்க. ஏமா சரியான யானை அது. ரிட்டர்ன் வரும்போது நான் ரிட்டர்ன் வரும்போது வீடியோலாம் எதுவும் எடுக்கலை. போகும்போதும் தான் வீடியோ எடுத்துகிட்டு போனேன்னா வரும்போது பார்த்தா கரெக்டாக இந்த மாதிரி இந்த புதருக்குள்ளே அப்படியே நிற்கிது. இதோட்டம் பண்ணியை கூட காணாமல் இந்த ஹேர்பின் பெண்டை ஆரம்பிக்க போகுது. 27 நினைக்கிறேன். 27 ஹேர்பின் பெண்டு. இதே ஒன்றாவதா? ஒன்றாவது ஹேர்பின் பெண்டு. ஹேர்பின் பெண்டு 2/27 தொண்டை ஊசி வளைவுகள். மக்களே, 2வது டைம் இந்த மலையில் ஏறுறேன். 3வது ஹேர்பின் பெண்டு. I feel nauseous, believe me. Never had a lot of shit come easy. Had to work hard, struggle just to be me. Rise up just so they could see me. Did what I had to do just to feed me. And what was left over I put towards my dreaming. But the only thing in life is you gotta work for, believe me. Take into your hands a plan, your own hands can manage your own brand. And damn, I feel like no one takes accountability. They want the credibility, convincingly unwilling to put in the hours it takes to get some power. Don't be f***ing sour, take a cold shower, scream until you're louder, work until you're proud. Doubters, they're just counters. I swear to God they all let me down. I always fought just to wear the crown. I'm off at these fucking clowns who were all taught they deserve an ounce. It's only worth it if you work for it. It's only worth it if you work for it. I won't stop till they hear me now. 9 முடிஞ்சு அடுத்து 10. Till I wear the crown. ஏரியாச்சுங்க. மேப்பில் பாருங்கள் எப்படி இருக்குது, எப்படி வளைஞ்சு போகுதுன்னு. அதுன்னு ஒன்று
Yo, I'm just telling you to fight for your dreams, but it's not what it seems. Man, it's hard to be seen when everybody wants to be king. Yeah, they all wanna ring. Yeah, we all wanna be free. So show me what you want, what you bring, how you fight in the ring, how you take a fucking swing. Will you got what you mean? Got some scars, got some needs. Are you willing to go bleed? I swear to God, they all let me down. I always fought just to win the crown. I'm off at these fucking clowns who were all taught they deserve an ounce. It's only worth it if you work for it. It's only worth it if you work for it. I won't stop till they hear me now. I won't stop till I wear the crown. I swear to God, they all let me down. I always fought just to win the crown. I'm off at these fucking clowns who were all taught they deserve an ounce. It's only worth it if you work for it. It's only worth it if you work for it. I won't stop till they hear me now. I won't stop till I wear the crown. இருபத்தி 2 Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with. 26 வந்துருச்சா? I don't really care what you think of me respectfully. You can kick rocks and முத்து, fucking better see. 26 வந்துருச்சு. You turn you to an enemy. Hurt you so bad that you 27 I got the motherfucking ஃபைனல் அண்ட் லாஸ்ட். cooking up hits. I'ma leave a legacy. You'll be looking small when you're standing right next to me. I'm 5'10", bitch, but I'm 10 feet next to me. Fuck what you say. Yeah, I'ma do shit. பார்க் மக்களை எப்படி இருக்கு பாருங்க இயற்கை. இந்த மலை மோடமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, புகை அடிச்சு, அதனால் கிளியராக தெரியாது. இந்த புகையெல்லாம் போனாச்சும் கிளியராக பளிச்சுன்னு தெரியும். மலை உச்சி வரைக்கும் அப்படியே கண்டினியூ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த இயற்கை காட்சியை தான் நான் ரசிக்கணும். அதுக்காக தான் வீடியோவை கீழே இருந்து மேலே வரைக்கும் அப்படியே கண்டினியூவாக எடுத்துக்கிட்டு இருக்கு. சிம்பம் ஒரு மிருகத்தை கூட பார்க்கலையே. ஒரு மான், வண்டி கூட மாட்டலை கண்ணில் எந்த விட்டோம். இந்த கோயிலுக்கிட்ட, இந்த பண்ணாரியம்மன் கோயிலுக்கிட்ட இருந்து இருந்துச்சு. ஆனால் அந்த காட்டுக்குள்ளே நிற்கலை, காணோம். போன விட்டம் வரும்போது மழை டைம், ஜூலையிலன்னு நினைக்கிறேன். நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. மழையில் நனைஞ்சிக்கிட்டே தான் போனோம். இங்கே புருன்னு விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. நல்ல குளிர் வேறு. இந்த விட்டம் குளிரே கிடையாது. ஒரு இடம் வட இந்த விட்டம் குளிராக இருக்கும்னு நினச்சி தான் ஜாக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தா இங்கே குளிரே கிடையாது. ஆனை சாணியை பற்றியா? எந்த பக்கம் கூடி வந்திருக்கோம்? அந்த பக்கம் மேடாவில் இருக்குது. ஆனை சாணியை பார்த்தாச்சு மக்களை. ஆனையை பார்த்தா ஆனை சாணி. ஆனால் லேட்டஸ்ட் இப்போ தான் போட்டிருக்கு, காலையில் தான் போட்டுருக்கு. எல்லாம் மூங்கில் பூரா காஞ்சி போச்சு. ஒரு ஓட்டம் இறங்கி டீ சாப்பிட்டோம் ஒரு கடையில். ஒரு விட்டு இறங்கணுன்னே ஒரு டீ கடை. அது வரைக்கும் அப்படியே கேமரா ஆன்லேயே வச்சுருக்கேன். ஏதாவது முருகு வந்தாக்க வேகக்கடை வேறு அங்கங்கே போட்டு வச்சுருக்குறாங்க. எவ்வளோ வேகக்கடை. தமிழ்நாடு பார்டர் முடிய போகுது. கர்நாடகா பார்டர் ஆரம்பிக்க போகுது. நான் வந்தாச்சு. போன விட்டம் டீ குடிச்ச இடம். போன டைம் இதே இடத்துல தான் நிப்பாட்டி டீ அடித்தாச்சு. இப்பையும் அதே இடத்துக்கு வந்து நிப்பாட்டியாச்சு. போன விட்டம் நசன்னு இருந்துச்சு. இங்கே ஃபுல்லாக மழை. இன்னும் 300 கிலோமீட்டர் இருக்குது. 350 கிலோமீட்டர் போகணும். 300 கிலோமீட்டர் வந்துருக்குறோம். இன்னும் 350 கிலோமீட்டர் போகணும். இந்த மலை ஏரியாவுக்கு கொஞ்சம் தான் போய்கிட்டே இருக்குது.
எவ்வளோ நேரமாக காட்டுறதே பாருங்க ரோடு. அது எல்லாம் இதோட முடியுது. இங்கே இருந்து கர்நாடகா ஸ்டார்ட். வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட். மைசூரு, குண்டல்பேட்டு, சாமரங்கநகரா என்னவோ போட்டு ஊர் பேர். ஆனை நிற்கிதுங்க. ஆனை நிற்கிது. கரெக்டாக பார்க்குறேங்க. ஒரே ஆனை தான் பண்ணிக்குது. ஒரு ஆனை தான். தெரியுதுங்களா யானை? போட்டோ எடு. இந்த மாதிரி வச்சு ஒரு போட்டோ எடு. இந்த மாதிரி திருப்பி இப்படி திருப்பி அந்த மாதிரி ஒரு போட்டோ. இந்த கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரில. ஒத்த யானை இடிக்கிறதுக்கு பார்த்தாச்சு. காட்டு யானைங்க. அதுதான் காட்டு யானை. அது காட்டுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு. ஓகே போகலாம் மக்களே. பரவாயில்ல, வந்ததுக்கு ஒன்று பார்த்தாச்சு. வந்ததுக்கு ஒன்று பார்த்தாச்சு. பார்த்தீங்களா, காடை விட்டு வந்து இவ்வளோ தூரத்தில் யானை வந்து நிற்கிது பாருங்கள். அதுதான் பார்த்து உஷாராக போகணுங்கிறது. பக்கத்தில் நிற்கும் தெரியாது. செடிகளுக்குள்ள டபக்குன்னு வெளியே ஓடி வந்துடும். ஓகே ஓகே சரி, போஸ்ட்டை கலந்தாச்சு. நீ கர்நாடகாவுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. நீ நம்ம அப்படியே மேப்பை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. மேப்பு காட்டுற வழியில் தான் போக முடியும். யார்கிட்டையும் விசாரிக்கவே முடியாது. இல்லாட்டி கன்னடாவில் பேசுவாங்க. ஒன்றும் பேசலாம். ஹிந்தி தெரியும் உங்களுக்கு. ஹிந்தியில் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹிந்தியில் கேட்டு போயிடலாம். எதுவும் டவுட் இருந்தால் ஹிந்தியில் கேட்டுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் தமிழும் பேசுகிறாங்க. இன்னும் 345 கிலோமீட்டர் காட்டுது. 5:30 மணிக்கு போய் சேரு வேணும் சொல்லுது. பூவுது பூவுதா. மரம் பூரா பூவாச்சு. இலையே அதுதான். இலையே பூ மாதிரி இருக்கா என்னன்னு தெரியுது. மொத்த மரமும் பூ. 2 பக்கம் ஃபுல்லாக அந்த மரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க கலரு. மலையை விட்டு இறங்கின உடனே ஒரு டோல் கட்டி வச்சுருக்குறாங்க. நம்ம மதுரைக்கு இங்கே வெயில் கொஞ்சம் கம்மியாகத்தான் தெரியுது. இந்த உள்ள மைசூரை தாண்டி அன்றைக்கி போனாத்தான் தெரியும் அன்றைக்கி வெயில் எப்படி. இந்த மைசூருக்கே என்ன 60-70 கிலோமீட்டர் மேலே இருக்குது. அதுக்கு 200 கிலோமீட்டர் போகணும் மைசூரை தாண்டி. அந்த பக்கம் ஹீட் எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கிட்டு பரவாயில்ல, வெயில் மூடிதான் அடிக்குது. மக்களை இன்னும் ஒரு லாங் ட்ரிப்பு கிடச்சிது. தான் போனதாக மைசூர் வரும்போது வேற வண்டி பஜாஜ் 110X ராய் ஜெட்டா 124. எங்கே பார்த்தாலும் நெல் தான் விளையுது. மைசூருக்கு உள்ளே போகாமல் அப்படியே அவுட்லேயே போயிடும். மைசூருக்கு இன்னும் வர்றதுக்கு இன்னும் ஒரு 25-30 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. அதை தாண்டி அங்குக்கு 250 கிலோமீட்டர் நம்ம போகணும் மைசூரை தாண்டி. ஆனால் மைசூருக்கே வந்துட்டு இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா 400 கிலோமீட்டர் ஏறி இருக்குது. மதுரையிலிருந்து 400 கிலோமீட்டர். 260 கிலோமீட்டர் காட்டுது கூகுள். இன்னும் எப்படி 6 மணி நேரம் ஆயிரம் போயிடும். இப்படியே லெஃப்ட்டில் போகணும்னாக்கா உள்ள மைசூர். இன்னும் இப்படியே நேராக போகணும். இது உள்ளே போனால் மைசூர். இதெல்லாம் மைசூரில் தான் வரும். அதுக்குள்ளே இருக்குது. ஆமாம், உள்ளே இருக்குது. எல்லாமே மைசூர் தான். ஃபஸ்ட்டு சிக்கனில் பார்க்குறோம். பார்ப்பேன் ஃபஸ்ட்டு சிக்கனில் நிற்கிது வண்டி. என்ன பண்ணுறாங்க? மைசூர் அவுட்டு தான் இருக்குது நம்ம போகிற ரோடு. மைசூர் வந்து பூஞ்சாச்சியில் 4 வழிச்சாலை TN 150 NH 150A. சொல்லி மேப்பை பார்த்து தான் போயிட்டு கூகுள் மேப்பை பார்த்து யார்ட்டையும் எதுவும் கேட்குறது மாடு போக வேண்டியதுதான். இப்போதான் 4 வழிச்சாலை ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளோ நேரம் சிங்கிள் ரோடு வந்து அதுக்கப்புறம் ரோடு சரியில்லை. இந்த மாதிரி தான் இருக்குது. வண்டி ஆப்போசிட் வந்து இருக்குது. ஸ்பீடு பிரேக்கரு ஓயாமல் ஸ்பீடு பிரேக்கரு. வண்டியை 50க்கு மேலே ஓட்ட முடியல. அதுக்குள்ளே ஏதாவது ஸ்பீடு பிரேக்கர் வந்துடுது. இதனாலே லேட் ஆகுது. மாடி கிராமமாக போயிட்டே இருக்குது. மொத்தம் 450 கிலோமீட்டர் வந்துருக்குறோம் மதுரையிலேருந்து. இன்னும் 200 கிலோமீட்டர் கூகுளில் காட்டுது 200 கிலோமீட்டர். அப்போ டோட்டல் எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு எல்லா பக்கம் தென்னை மரம்.
இன்னும் 150 கிலோமீட்டர் போகும். மேப்பில் 159 காட்டுது. ரோடு எப்படி போகுது, ஃபுல்லாக இறங்கி ஃபுல்லாக ஏறுது. எல்லாமே வந்து சின்ன சின்ன ஹில்ஸ் ஏரியா, மேடும் பள்ளவுமா தான் இருக்குது. எப்படி இறங்கி எப்படி ஏறுது, ரோடு முகராக தான் இருக்குது. மேடு பள்ளம் மேடு பள்ளம். இங்கே வந்து கொஞ்சம் ரோடு நல்லா இருக்குது. புதுசாக புதுதான் இவ்வளோ இருக்குது. இதில் வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இந்த ரோடு எவ்வளோ தூரம் சிவமுகா வரைக்கும் போகுதா இல்லை சென்ட்ரல்லையே முடிஞ்சு போகுதான்னு தெரியல. கடைசி வரைக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும். சீக்கிரம் போய் சேர்ந்துடும். ஏன்னா கரெக்டாக வந்து 103 கிலோமீட்டர் காட்டுது கூகுளில். 2 மணி நேரம் காட்டுது டைம். 4:17 ஆயிடுச்சு. 4:20 அப்படின்னா 6:30 மணிக்கு போய் சேரும்னு சொல்லுது. பார்ப்போம். இதே மாதிரி ரோடு தான் சீக்கிரம் போயிடுது. ஊடாலம் ரொம்ப ஒரு 45 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்துடுச்சு. ஆட்டு மரம் தென்னை மரம் ஃபுல்லாக பூரா பார்ப்போம். அதை 2 பக்கம் ஃபுல்லாக பார்ப்போம். மணி வந்து 6:20. இன்னும் ஒரு 16 கிலோமீட்டர் இருக்குது. இது வரைக்கும் 642 ஓடிடுச்சு. இன்னும் ஒரு 16, 58, 60, 660 கிலோமீட்டர் கிட்ட வருது. ஒரு 250 கிலோமீட்டர் ரோடு ரொம்ப மோசம். 450 கிலோமீட்டர் வந்ததே தெரியல. மைசூர்லேருந்து இந்த சிவமோகா ஊர் பேர் சிவமோகா. அப்பா 250 கிலோமீட்டர் மைசூரில் இருந்து ரொம்ப ரொம்ப மோசம் ரோடு. டைவர்ஸ் பண்ணி கையெல்லாம் வலிக்குது. இந்த மாதிரி ரோடுல டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. வெறும் மேடும் பள்ளமும் குண்டும் குழியுமா. 15 கிலோமீட்டர் காட்டுது. பக்கத்தில் போயிட்டு ஹோட்டல் அசோக் பிராண்ட் அந்த ரூம் போட்டிருக்காங்க ஒரு இருக்குது. அங்கே போயிட்டு நான் பார்த்தேன். சூரியனை காட்டுறதுக்காக ஹோட்டல் மரத்துக்கீழே போயிடுச்சு. சிவமோகா ஊர் பெருசாக தாங்க இருக்குது. கிராமம் மாதிரி இருக்குன்னு நல்லா பெருசாக தான் இருக்குது. ஓட்டவை தேடணும் எங்கே இருக்குது. 2 கிலோமீட்டர் காட்டுது.